ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து ஏற்காடு போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 5:40 ஆகுது. இந்த ரைடில் நானும் என் தம்பியும் தான் போகிறோம். எந்த பைக்ஸில் போகிறோன்னா மீட்டியர் 350, அப்புறம் யமகா எஃப்சி வெர்ஷன் 3. இப்போ நாங்கள் ரைடு போகிற மந்த்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து. ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இங்கேருந்து ஏற்காடு வந்து 350 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்கள் போகிற ரூட் வந்து இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை போயிட்டு அங்கேருந்து சேலம் போகிற ரோடை பிடிச்சிட்டு சேலம் போனோம். சேலம் போயிட்டு அங்கேருந்து ஏற்காடு போக போகிறோம். இதுதான் பிளானு. நம்ம சேனலில் வந்து நாங்கள் ஏற்காடு போயிட்டு வ்ளாக் பண்ணுறது இதுதான் செகண்ட் டைம். 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம். இந்த சேனலோட முதல் லாங் ரைடு வ்ளாகும் அதுதான். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஏற்காடு போகிறோம். என் தம்பியோட பைக்கில் ஏதோ பிரச்சனை போல், என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ரைடில் எந்த இஷ்யூ வந்ததில்லை பைக்ஸில். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதான் டூல் கிட் உனக்கு ஒன் டூல் கிட் வச்சுருக்கியா? எதுவுமே இல்லையா? ஸ்பேனர் ஒன்று இருக்கு. இதுதான் இந்த இது உடஞ்சிச்சு. இந்த இது இங்கே உடஞ்சது மாட்டிடுச்சு. இப்போ இது வந்து உனக்கு இதாகாது, ஓகேவா? ரைடு போகிறதுக்கு முன்னாடி 2 பைக்ஸும் சர்வீஸ் விட்டுருந்தோம். சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. என் தம்பியோட பைக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் வந்து உடஞ்சி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டியை ஓட்ட முடியல, ஏன்னா அடிக்கிற எதிர்காலத்தில் கண்டபடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பைக்கில் டூல் கிட் இருந்ததுனால அந்த பிளாஸ்டிக் அப்படியே கழட்டியாச்சு. இப்போ திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு தான் அதை வந்து சரி செய்யணும். ஏதோ பெரிய இஷ்யூ இல்லாமல் சின்ன இஷ்யூவாக முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். இப்போ மணி ஒரு 8 ஆகுது கைஸ். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பிரேக் எடுக்க போகிறோம், ஃபியூல் பிரேக்கு. ஸோ லாஸ்ட் டேங்க் ஃபுல்லுக்கு அப்புறம் நான் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் நிறையா ஓட்டிட்டேன். அதனால் இந்த வாட்டி மைலேஜ் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ வருதுங்கிறத பார்ப்போம். பில்லு மட்டும் கொடுங்க. நினச்ச மாதிரியே மைலேஜ் வந்து கம்மியாக தான் கைஸ் வந்திருக்கு. ஒன்றும் பெருசாக இல்லை, 36 தான் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகுது. உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து சேலம் போகிற ரோடை பிடிக்கணும். இது ஒரே ரோடு தான், ஸ்ட்ரெயிட்டாக சேலமுக்கு தான் போவோம். சேலம் போயிட்டு அங்கேருந்து ஏற்காடு மலை ஏற வேண்டியதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம வெயில், ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் ரைடை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். நம்ம உளுந்தூர்பேட்டையில் ரைட் எடுத்தோன்னே அந்த கடை இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம்.
எங்களோட ஆக்சுவல் ரைடு பிளான் பார்த்தீங்கன்னா ஏற்காடு கூட ஒரு லாங் ரைடு போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம். நிறையா பர்சனல் ரீசன்ஸ்னால எங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த ஏற்காடு பிளானை நாங்கள் வந்து ஓகே பண்ணோம். இது வந்து ஒரு 3 டே ரைடு தான். இன்றைக்கி நாங்கள் ஏற்காடு போகிறோம், நாளைக்கு ஏற்காடு சுற்றி பார்க்குறோம், நாளான்னைக்கு வந்து ஏற்காடுலேருந்து சென்னை வந்துடுறோம். சேலம் கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தாலே மவுண்டன் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதில் ஒரு பகுதி தான் சேர்வராயன் ஹில்ஸ். ஸோ அந்த சேர்வராயன் ஹில்ஸில் நிறையா டவுன்ஸ் இருக்குது. அதில் ஒரு டவுன் தான் வந்து ஏற்காடு. ஃபைனலாக சேலம் ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆகுது. ஏற்காடு ஏறத்துக்கு முன்னாடி லஞ்ச் முடிச்சிடலான்ட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டு தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் வந்து லஞ்சு முடிச்சாச்சு கைஸ். இப்போ டைம் வந்து 2 ஆகுது. இங்கேருந்து ஏற்காடு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரும். எப்படி இன்னும் நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரமாக தான் ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. ஏற்காடு மலை ஏற ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து மொத்தம் 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணுறோம். ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு டோல்கேட் இருக்குது. பைக்ஸுக்கு கிடையாது போல், நம்மளை போக சொல்லிட்டாங்க. இங்கே வந்து மினிமம் டிக்கெட்டே ஆட்டோக்கு சார்ஜ் பண்ணுறாங்க 25 ருபீஸ். அதுக்கப்புறம் காருக்கு 50 ரூபா, டெம்போ மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 80 ரூபா, அப்புறம் பஸ் லாரிக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஒரு செக் போஸ்ட் வருது, போலீஸ் செக் போஸ்ட்டு. இங்கே நம்மள எதுவும் ஸ்டாப் பண்ணலை. எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நான் ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு போகிறதுனால போலீஸ் நிறுத்தவங்களோட ஒரு பயம். நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு போகிறவங்களாம் போலீஸ் நிறுத்ததை பார்த்துருக்கேன். நம்மள இது வரைக்கும் எதுவும் நிறுத்தினதில்லை, இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. இப்போ வரைக்கும் வந்து வெயில் கொளுத்துது, செம வெயில். ஸோ மேலே போய்ட்டு பார்ப்போம் வெதர் எப்படி இருக்குன்னு. நான் ஆன்லைன்லாம் பார்த்த வரைக்கும் இங்கே ஏற்காடில் இப்போ வெதர் நல்லா தான் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணியே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் செகண்ட் ஹேர்பின் பெண்டே வருது. இன்னும் நம்ம வந்து 18 ஹேர்பின் பெண்ட்ஸை கிராஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் ஏற்காடு வந்தப்போ இந்த ரூட்டை நாங்கள் எடுக்கலை. ஆக்சுவலாக ஏற்காடுக்கு 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் பார்த்திங்கன்னா கிளியூர் வந்துட்டு அது வழியாக வரணும். அந்த ரூட்டு தான் நாங்கள் லாஸ்ட் டைம் எடுத்தோம். இந்த தடவை டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கலான்ட்டு இந்த ரூட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் ஏற்காடு வந்தப்போ இங்கே இருந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் நிறையா பார்த்துட்டோம். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஏதாவது பண்ணலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அங்கே வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் வச்சுருக்காங்க போல். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். கைஸ் ஃபைனலாக நாங்கள் 20வது ஹேர்பின் பெண்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். ஏன்னா எங்களுக்கும் ரெஸ்ட் வேணும், பைக்ஸுக்கும் ரெஸ்ட் வேணும். பைக்ஸ் பார்த்திங்கன்னா பைக்ஸ் ரெண்டுமே செகண்ட் கியர் தேர்ட் கியரில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். நாளைக்கு ஓப்பனாக இருக்குமா? நாளைக்கு காலைல 9:30க்கா? இப்போ நான் என்கொயரி பண்ணது தான் பார்த்திங்கன்னா அந்த அட்வென்ச்சர் பார்க்கு. நாளைக்கு அங்கே தான் போகிறோம். நாங்கள் இப்போ வந்து எங்கள் ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ணிக்கிற ரெசார்ட் பேர் வந்து சில்வர் ஓக்ஸ். இப்போ எங்கள் பைக்ஸ்லாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம செக்இன் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக நீங்கள் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது வந்து 344 கிலோமீட்டர்ஸ்.
செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 5:40 கிளம்பினோம். இப்போ வந்து 4:35 ஆகுது. ஆல்மோஸ்ட் 11 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு சென்னையிலேருந்து இங்கே ஏற்காடு வரத்துக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம் நல்லா க்ளீனாக நீட்டாக நல்லாவே இருக்குது. இங்கே வந்து எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு ரூமுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7 ஆகுது. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். செம மழை. இப்போ தான் மழை விட்டுச்சு. சரி ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் இங்கே வெளில பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வெதர் வந்து செமையாக இருக்குங்க. காலையில் அடித்த வெயிலுக்கு வந்து இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது வெதரு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.